சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் விஜயலட்சுமியின் பணிவான வணக்கம். ஆத்ம கமலம் அப்படிங்கிற குழுவில் இன்னைக்கு ஜீவம் சிவமாகுதல் அப்படிங்கிற தலைப்பில் பேசின அந்த சத்சங்கத்தை இந்த பதிவில் காணலாம். இன்னைக்கு நம்மளோட கிட்டத்தட்ட ஒரு 2-3 தலைப்புல நம்மளோட ஏற்கனவே இணைஞ்சவங்க தான். கருவூர் விஜயலட்சுமி கிருஷ்ணமூர்த்தி அன்பு தங்கை, அவங்கதான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க தமிழ் எழுத்தாளர், ஜோதிடர், ஆன்மீக பேச்சாளர், இன்னும் நிறைய இவங்க ஆக்கப்பூர்வமான பணிகள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த 224வது வாரத்துல ஜீவன் சிவம் ஆகுதல் அப்படிங்கிற தலைப்போட நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. எல்லாருமே அதை உட்காந்து நம்ம கேட்போம். அண்ட் செஷனோட முடிவுல ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் எது இருந்ததுன்னா அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். அதுக்கான செஷன் தனியா இருக்கு. செஷன் முறையா ரெக்கார்ட் பண்ணப்பட்டு இருக்கு, யூடியூப்லயும் லைவ் பண்ணப்பட்டு இருக்கு. நான் மேலும் ரொம்ப நேரம் எடுத்துக்காம சிஸ்டர்கிட்ட நான் சபையை ஒப்படைக்கிறேன். திரு கருவூர் விஜயலட்சுமி கிருஷ்ணமூர்த்தி சிஸ்டர், வணக்கம். சபை உங்களோட. என்னோட ப்ரேயரை நான் வழக்கமாக சொல்லிட்டு நம்ம இன்றைய தலைப்புக்குள்ள போகலாம். பண்ணினார் படியேற்ற நீற்றமை பெண்ணினார் பிறை தாங்கும் நெற்றியர் கண்ணினார் கருவூருள் ஆநிலை நன்னினார் நமையாடும் நாதரே ஆநிலையை போற்றிட உள்வினை ஒழிந்திடும் ஆநிலையை போற்றிட சிந்தை துயர் கரைந்திடும் ஆநிலையை போற்றிட பேரானந்தம் பெருகிடும் ஆநிலையை போற்றிட அகமும் புறமும் ஒளிர்ந்திடும் ஆநிலையை போற்றிட வாசியில் வசிக்கலாம் ஆநிலையை போற்றிட வானிலை அடையலாம் ஆநிலையை போற்றிட பிறவி வேறறுக்கலாம் ஆநிலையை போற்றிட ஆநிலை பேறு அடையலாம். என்னுடைய அககுருவாக திகழக்கூடிய திருவாதவூர் அடிகள் என்று போற்றக்கூடிய மாணிக்க வாசக பெருமானினுடைய திருவடிகளை, என் குருநாதருடைய திருவடிகளை வணங்கி, எல்லாம் அல்ல அருள்மிகு அலங்காரவல்லி சௌந்தரநாயகியுடனாகிய ஆநிலை எம்பெருமான் பசுபதி என்றும் போற்றப்படுகின்ற கருவூர் ஆநிலையப்பரை திருவடிகளை வணங்கி, இந்த ஆத்ம கமலம் அப்படிங்கிற இந்த குழுவில் இன்னைக்கு ஜீவம், அந்த ஜீவனை சிவமாகுதல் அப்படிங்கிற ஒரு ட்ரிக்கியான தலைப்பு அது. ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப ஒவ்வொரு மனித உயிர்களும் தேவையா அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தலைப்பாக அந்த தலைப்போட உங்களை நான் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். குருவருளும் திருவருளும் என்னுள் இருந்து இன்றைய உரையை நிகழ்த்துவதாக. திருச்சிற்றம்பலம். இந்த ஜீவன் சிவமாகுதல் அப்படின்னா அது ஏதோ ஒரு வயசான காலத்துல, ரொம்ப கடைசி காலத்துல எப்பயாவது தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் இப்ப எதுக்குப்பா அப்படிங்கிற மாதிரி, அதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற மாதிரி பலருக்கும் இந்த கேள்வி அப்படிங்கிறது இருக்கு. அதாவது நம்ம ஒரு பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த நிலையை அடைவதற்காகத்தான் இந்த பிறவியை நாம எடுத்திருக்கோம். ஆனா வந்த மெயின் அஜெண்டாவே இதுதான். ஆனா இதை விட்டுட்டு நாம வேற செயல்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்போ ஒரு அத்தியாவசியமான செயலாக அந்த நிலையை எட்டுவதாக இருக்கக்கூடிய ஜீவன் சிவமாகுதல்ங்கிறத அனாவசியமான செயல், அது என்னமோ ரொம்ப ரொம்ப கஷ்டமான செயல்பா, அதெல்லாம் சாத்தியமே இல்லை, அசாத்திய செயல் அப்படின்னு நம்மளை நம்ப வச்சிட்டு இருக்காங்க. ஆனா அருளாளர்கள் இதை ரொம்ப எளிமைப்படுத்தி நமக்கு இல்லை அப்படியெல்லாம் இல்லை, எல்லாராலையும் இது சாத்தியக்கூறுதான் அப்படின்னு சொல்லி நமக்கு பல்வேறு தன்மையில நமக்கு சொல்றாங்க. இருந்தாலும் அது சாத்தியமா? இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய இந்த மெட்டீரியல் லைஃப்ல எப்படி இது நம்மளால சாத்தியப்படுத்த முடியும், இது என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு என்னோட சின்ன வயசுல இருந்து இருந்த சில கேள்விகள், அதுக்கான தேடல்கள், அதுல நான் 11th படிக்கும்போது ஜீவர்களுக்குள்ள இறைத்தன்மை எப்படி இருக்குன்னு ஒரு கட்டுரை எழுதினேன். அந்த கட்டுரையும் அதுல இருந்து சில சாராம்சங்களை எடுத்தோம். அதே மாதிரி அருளாளர்கள் என்ன வகையில நமக்கு சொல்லி இருக்காங்கிற விஷயத்தையும் எடுத்து, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இப்போ பிராக்டிக்கல் லைஃப்ல நம்மளால என்ன சாத்தியக்கூறு, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சிற்றறிவுக்கு எட்டிய அந்த நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த முறைகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்றதுக்கு ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சு இப்போ இந்த தலைப்புக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த ஜீவன் சிவமாகுதல் அப்படின்னா இந்த ஜீவனுக்கும் சிவனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜீவன் அப்படிங்கிறது சிவன் எப்படி யாராலையும்
தோற்றுவிக்கப்படாதவன், யாராலையும் அழிக்க முடியாதவனாக இருக்கின்றானோ அதே போலதான் இந்த ஜீவனும் யாராலையும் தோற்றுவிக்கப்படவில்லை, யாராலையும் அழிக்கவும் முடியாது. இந்த இடத்துல ஜீவன்கிறது ஆன்ம நிலையை, ஆன்மாவை சொல்கிறது. சரிங்களா? அதே மாதிரி இறைவன் அறிவுடையவனாக இருக்கிறான், இந்த ஜீவனும் அறிவுடையதாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த இறைவனுடைய அறிவு எப்படி இருக்கு? பேரறிவாக இருக்கு. இந்த ஜீவனோட அறிவு எப்படி இருக்கு? சிற்றறிவாக இருக்கிறது. இறைவன் அளவுக்கு ரொம்ப பெரிய அந்த விஸ்டமா அந்த அறிவு அப்படிங்கிறது இல்லை, சிற்றறிவு அதுக்கும் இருக்கு. இறைவன் யாருமே எதுவுமே சொல்லாம முற்றும் அறிந்த நிலையில், ஞான நிலையில் அவர் இருக்கிறார். இறைத்தன்மைங்கிறது அப்படி இருக்கு. இந்த ஜீவனுக்கு யாரான அறிவுறுத்தினாதான் அறியக்கூடிய தன்மையில அந்த ஜீவன் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி இறைவன் தனித்து இருக்கக்கூடிய தன்மையுடையவன், அதே மாதிரி எல்லா ஜீவராசிகளும் கலந்தும் இருக்கக்கூடிய தன்மையுடையவன், அவன் எதையும் சார்ந்து இருக்காதவன். அப்ப எல்லாத்துலயும் அவன் கலந்தும் இருக்கான், அவன் தனிச்சும் இருக்கான், ஆனா எதையும் அவன் சார்ந்து இருக்கணும்னு இறைவனுக்கு அவசியம் இல்லை. ஆனா இந்த ஜீவனோட தன்மை என்னன்னா, எதையானு சார்ந்துதான் இருக்கணும். அதனால தனிச்சு இயங்கிறதுனாவே ஒரு பயம் வந்துடும். அதனால ஏதோ ஒண்ணு சார்ந்தே இருக்கும். இது இந்த ஜீவனுடைய இயல்பு. அடுத்து சிவபெருமானுக்கு 3 கண்கள் இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சூரிய கலை, சந்திர கலை, அதுக்கப்புறம் இது ரெண்டும் இணைந்து 3வது கண்ணாக நெற்றிக் கண்ணை திறக்கிறதுன்னு. இந்த ஜீவனோட லேசுப்பட்டதெல்லாம் இல்ல, அந்த 3 கண்ணும் இதுக்கும் இருக்கு. ஆனா இந்த 3 கண்ணு இருக்குதுன்னே உணர முடியாத தன்மையில ஆணவ மலம், கண்ம மலம், மாயா மலம்னு 3 மலங்களை இதுவும் வச்சிட்டு இருக்கு. அப்ப சிவனுக்கு கண் 3, அந்த கண்ணை மறைக்கிற திரைகளாக இருக்கக்கூடியது நமக்கு அது 3 விஷயம் நமக்குள்ளயும் இருக்கு. அடுத்து இந்த ஜீவன் சிவன் அப்படின்னா, சீவன் ஜீன்னு போடாம சி அப்படின்னு போட்டா சீவன் அப்படின்னு தான் நம்ம தமிழ்ல எழுதுவோம் இல்லையா? இதுல பாருங்களேன், அந்த எழுத்துலயே பாருங்க, சிவனுக்கும் சீவனுக்கும் பாத்தீங்கன்னா அந்த கொம்பு ஒண்ணுதான் வித்தியாசமா இருக்கும். அந்த கொம்பு என்ன அப்படின்னா, அதுதான் சுருட்டிக்கிட்டு தான்கிற அந்த கொம்பு, அந்த அகந்தை அப்படிங்கிறது இந்த சீவனுக்கு இருக்கிறது. அது இருக்கிறதுனாலதான் தான் என்ன, தன்னுடைய இயல்பு நிலை என்னன்னு அதனால அறிய முடியாமல் இருக்கிறது. அப்ப அந்த கொம்பு, அந்த அகந்தையை அகற்றி விட்டால் அந்த சீவனும் சிவமாயிட முடியுங்கிறது, சிவன் தாங்கிறது அது புரிஞ்சுக்க முடியும். சிவன் எப்படி ஆனந்தமாக இருக்கிறாரோ அதே மாதிரி இந்த சீவனும் ஆனந்தமாக இருக்கும். இயற்கையிலேயே சீவனுக்கும் ஆனந்த தன்மையில தான் இருக்கு. ஆனா அது ஆனந்த நிலையில இருக்கோங்கிறதே தெரியாத அளவுக்கு ஆணவம் சூழ்ந்திருப்பதால இது செயற்கை முறையில இன்ப துன்பங்களுக்கு ஆட்பட்டு இருக்கு. இதுதான் இதனுடைய தன்மை அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து இதே இந்த சீவனை, சீங்கிற இந்த சுழிய இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, நம்மளுடைய மூலாதாரத்துல இந்த குண்டலினி சக்தியாகப்பட்டது சுருண்டுதான் இருக்கு. இப்ப அந்த சுருண்டு இருக்கக்கூடிய அந்த சக்தியை மேல் நோக்கி நம்ம அந்த சுழிய எழுப்பி விட்டு நிமித்திட்டோம் அப்படின்னா நம்ம சிவனாயிட்டோம். இதத்தான் அருளாளர்கள் செய்தார்கள். அப்போ இதுதான் இந்த சீவனுக்கும் சிவனுக்குமான வேறுபாடு. முதல்ல இதை நாம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே ஓ அப்படியா அப்படின்னா, இப்ப சிவபெருமானும் 5 தொழில்களை பண்றாரு, நம்மளும் சும்மா இல்லை, எதையான ஒண்ணு ரிசர்ச் பண்றோம், அதை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு சார்ந்தவர்களை அவங்க நல்லா இருக்கணும்னு அவங்க நலனை பேணி காக்குறோம். அதுக்கப்புறம் நம்மளையே இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு உண்மையா நம்ம அழியா தன்மைக்கு போகாம, அந்த நிலையை நோக்கி போகாம நம்மளே நம்ம அழிச்சுக்கவும் செய்யறோம். அப்போ நம்மளும் இந்த 3 தொழிலையும் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ நம்ம சிவன் எப்படி ஆக்கல், காத்தல், அழித்தல் பண்றாரோ நம்ம வேற வகையில பண்றோம். இதை பார்த்து சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா, ஐயோ இது இயல்பிலேயே அறிவுடையதாக இருக்கே, இது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கே. இப்ப நமக்கே தெரிஞ்சு யாரானு ஒரு நல்ல மனிதர் ஏதோ ஒரு சூழ்நிலையில, தவறான ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டாருன்னா பாவம்பா, அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி காப்பாத்தலான்னு நமக்கே தோணுது இல்லையா? அதே மாதிரி சிவபெருமான் என்ன நினைக்கிறாருன்னா, பாவம் இது இயல்பிலேயே ஆனந்தமா இருக்கணும், இது ஆனந்தத்தை விட்டுட்டு இது ஏன் பாவம் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அடிஷ்னலா இந்த ஆணவ மலத்தோடு மட்டும் இருந்த, ஆதியில் ஆணவத்தோடு இருந்து சேர்ந்த அந்த சீவன் அதுக்கு கண்மமலம் மாயாமலத்தையும் புகுட்டி 96 தத்துவங்கள், முக்கியமா 36 தத்துவங்கள்னு கொடுத்து இந்த அனாட்டமிக்க, இந்த பிரபஞ்சங்கிற அனாட்டமிக், இந்த சயின்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்து, நவகிரகங்கள் உள்பட எல்லாத்தையும் கொடுத்து நம்மளை சரி போ நீ அனுபவிச்சு நீ கிளம்பி நீ திருப்பி உன்னுடைய ரியாலிட்டிக்கு நீ வா அப்படின்னு சொல்றார்.
ஏப்பா சிவபெருமான் தான் எல்லாத்துக்குமே பெருசு, அவருக்கு தான் எல்லாமே முடியுமே, அவர் டைரக்டா வந்து ஈஸியா அவர் நினைச்சாருன்னா சட்டுன்னு அதை வந்து அவர் காப்பாத்திட முடியாதா, எதுக்காக நம்மளையே வந்து அந்த வேலையை செய்ய சொல்லணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும். இதுலதான் இந்த ஆத்திகத்துக்கும் நாத்திகத்துக்கும் நிறைய டிஃபரன்சஸ் எல்லாம் வரும். இறைவன் இருக்கானா, அவன் செய்யறானா, நம்ம தான் ஒரு வேலையை செய்யணும்னா அப்புறம் அவன் என்னத்துக்கு அப்படிங்கிறதுல எல்லாரும் புரியாம ஒரு ஒரு குளறுபாடுகள் இருக்கு. இதுக்கு என்ன தெளிவான விளக்கம் அப்படின்னா, நம்மால் இருக்காரே அவர் எப்படி இண்டிபெண்டா இருக்கக்கூடியவர், அவர் எதையுமே சார்ந்து இருக்க மாட்டார். அதே மாதிரி அந்த ஜீவனுக்கும் அந்த சுதந்திரத்தை நீயே அனுபவித்து உனக்கு எல்லா ஆப்ஷன்ஸையும் நான் கொடுக்குறேன், நீயே அதுல இருந்து கற்று நீ அந்த முழுமையாக அதுல இருந்து விடுதலையாகி வா அப்படிங்கிறதுக்கு எல்லா சூழ்நிலைகளையும் கொடுத்து அந்த உரிமையை முழுமையாக பெருமான் கொடுத்துட்றார் நம்ம கிட்ட. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அடிச்சு கனிய வைக்கிற பெருமான் கிடையாது. அந்த சிவநிலைங்கிறது தானா கனியிற வரைக்கும் பொறுமையாக இருந்து, இந்த வெள்ளரி பழம் பார்த்தீங்கன்னா கனிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய அந்த இலைகள் கிளைகள்ல தானா ஒதுங்கிடும். நல்ல முதிர்ந்த வெள்ளரி பழம், அந்த வெள்ளரி பழத்துக்கு மட்டும் அந்த ஒரு தன்மை உண்டு. அது இருக்க பழுத்துருச்சு அப்படின்னா அதனுடைய கிளைகள் எல்லாம் தானாவே விலகிடுமா, அது விலகிறதே தெரியாத அளவுக்கு அதுவே ஒதுங்கிடும். அதே மாதிரி இந்த சீவனும் இந்த ஆணவம்ங்கிற அகங்கார தன்மையில உள்ள போய் சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் சிவன்கிறது தெரியல. ஒன்ஸ் அந்த சிவம்ங்கிற நிலை அதை அடையறதுக்கு உள்ளுக்குள்ள போக ஆரம்பிக்குது அப்படின்னாவே நமக்குள்ள இந்த சுற்றி இருக்கிற அந்த தேவையில்லாத கிளைகளாகிய மாயையிலிருந்து நாமளும் விடுபட முடியுங்கிறத விடுபட்டு காட்டின அருளாளர்கள் அவங்க நமக்கு சொல்றாங்க. சரி, இப்போ இது சார்ந்து நான் எழுதின அந்த கட்டுரையில என்ன இருக்கு, அது என்ன மாதிரி எல்லாம் இருக்கு, ப்ரொசீஜர் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அப்புறம் அருளாளர்கள் என்ன பாட்டு சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துல எந்த தோன்றிய எந்த ஒரு அருளாளர்களாக இருந்தாலும், எந்த ஒரு சமய மத மார்க்கமாக இருந்தாலும், அவங்க சொல்ற விஷயம் அப்படிங்கிறது வந்து அவங்க அனுபவித்த இறைத்தன்மையினுடைய அனுபவங்களை அவங்க பல்வேறு வகையில அவங்களுக்கு என்ன அனுபவம் கிடைத்து இருக்கிறதோ அதை நமக்கு வந்து சொல்லுவாங்க. அதனாலதான் பல்வேறு வகையான முறைகளாக இந்த அருளாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லைங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும் கரெக்டா உண்மையாவே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குண்டலினி சக்தியே மேலே எழுப்புனா மட்டும் சகசிராரம் வரைக்கும் அது கொண்டு போனா தான் அந்த சக்தியாகப்பட்டது மேல் நோக்கி எழும்பும் போதுதான் நாம வந்து அந்த என்லைட்மெண்ட்டை அடைய முடியுங்கிறதையும் அதுல எல்லாம் அந்த காமனா அந்த ஒரு விஷயம் மட்டுமே சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி இந்த அருளாளர்கள் சொல்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நமக்கு வெறும் செய்தியா தான் இருக்கும். நம்மளால அது வந்து அனுபவமாக ஆக்க முடியாது. இப்ப நானே ஒண்ணு சொல்றேன்னா அது உங்களுக்கு ஒரு செய்தியாக தான் இருக்கும். நீங்க பயிற்சி பண்ணும் போதுதான் அது என்ன அனுபவம்ங்கிறது கிடைக்கும். அப்போ அந்த செய்திய முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அது புரிஞ்சதுக்கு அப்புறம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த தெளிவு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம வாழ்க்கையில பின்பற்ற தொடங்கணும். நமக்குன்னு ஒரு ஃபார்முலா, நமக்கு எது ஒத்து வருதோ எந்த மாதிரி செய்தோ அதை ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு சில அனுபவங்கள் கைகூடும். அந்த அனுபவங்கள் கைகூடும் போது அந்த அனுபவத்தினுடைய நிலையை அப்படியே அதனுடைய டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம வாழ பழகினோம் என்றால் ஈஸியாக நாமளும் அந்த சிவநிலை அப்படிங்கிறது அடைய முடியும். இதுதான் வந்து வழி. இது வேற வழியே கிடையாது. இது இப்படித்தான் பண்ணி ஆகணும். இதுக்குத்தான் வந்து பிறவிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஏன் சீவனுக்கு இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு கேட்டா, பெருமான் அழகாக இதை பிராக்டிஸ் பண்றதுக்குன்னு நம்மளை வந்து இந்த பூமியை படைச்சு உயிர்கள் வாழக்கூடிய தன்மையில கொடுத்துருக்காரு. அப்படின்னா இந்த மனித இனம்னு ஒண்ணு இருக்கு பாருங்களேன், மற்ற ஜீவராசிகளால இது அறிய முடியாது. ஆனா இந்த மனித இனத்துக்கு மட்டும்தான் அறிய முடியும். ஏன்னா இந்த ஸ்பைனல் கார்டு பாருங்க மற்ற ஜீவராசிகளுக்கு படுத்த நிலையில தான் இருக்கும். இந்த மனிதனுக்கு மட்டும்தான் வந்து மேல்நிலை ஓங்கி நிமித்தி வச்சிருப்பார். இதத்தான் மாணிக்க வாசகர் கோ கழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க அப்படின்னு சொல்லுவார். கோகழினா நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு. அந்த இதை வந்து நிமித்தி நமக்கு ஒரு கோல் மாதிரி கொடுத்து நம்மளை வச்சிருக்காரு. குருவாக நம்ம உள்ளுக்குள்ள இருந்து நமக்கு வந்து உபதேசிக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அப்போ அந்த நிமித்தி வச்சிருக்கிறதுனுடைய நோக்கம் என்ன, நம்மளுடைய ஆதாரங்களை மேல் நோக்கி செல்லி நம்ம உணரணுங்கிறதுக்கு தான் அப்படி நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அழகா நமக்கு கொடுத்த இந்த பூமியவே, எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த பூமியவே
கடைசியில மனித இனம் உள்பட பல ஜீவராசிகளும் வாழ முடியாத அளவுக்கு அழிக்க வல்லதாக நம்ம வந்து குளோபல் வார்மிங்ல இருந்து எல்லா அட்டகாசத்தையும் பண்ணி அதையே நம்ம அது முடிக்கிறதுக்கு என்ன வேலையோ பண்ற அளவுக்கு நமக்கு ஆற்றல் இருக்கு. அப்ப அழிக்க ஆற்றல் இருக்குங்கும் போது அதே இது நம்ம உள்ளுக்குள்ள அன்புமயமாக உள்ள ஆதாரத்தை போனோம்னா அதை காக்கவும் நமக்கு ஆற்றல் இருக்கிறதுங்கிறது இந்த எக்ஸாம்பிள்லயே நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஜீவர்களோட பழகும் முறை அப்படின்னா அறிவுல இருந்து 5 அறிவு வரைக்கும் அது எல்லாமே வந்து அடிச்சா அதுக்கு வலியோ, தட்டி கொடுத்தா அதனுடைய 6 அறிவு வரைக்குமே வச்சுக்குங்க, அடிச்சா வலியோ தட்டி கொடுத்தா இன்பமோ அது இயல்பாகவே உணரும் இல்லையா? அப்போ எல்லாத்துக்கும் இன்ப துன்பங்கிறது காமன் தான், பொதுவான ஒரு விஷயம்தான். அப்போ எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவானதுங்கும் போது அதை நேசிக்கிறதுக்கு நம்ம பழகணும். அப்போ வள்ளுவ பெருந்தகை கூட இந்த கொல்லானை புலால் மருத்தானை எல்லா உயிர்களும் கைகூப்பி தொழும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லா உயிர்களையும் சமமா மதிங்க, இது வள்ளல் பெருமானும் சொல்லுவாரு. சரி, அப்படி எல்லா உயிர்களும் நம்ம வந்து மதிக்கத்தக்க அந்த உணர்வு நிலை அப்படிங்கிறது எப்ப வரும்? அதுக்கும் சில விஷயங்கள் நம்ம முதல்ல நமக்குள்ள இருக்கிற நாம யாருன்னு பார்க்காத வரைக்கும் நம்மளால வந்து அந்த நிலையை அடையவே முடியாது. சரி, நம்மளை எப்படிப்பா பாக்குறது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இயற்கையினோட நியதி என்ன அப்படிங்கறதும் ஃபர்ஸ்ட் தெரியணும். அப்போ இந்த நிலை மனிதன் அப்படிங்கறது நாம இருக்கிறோம் அப்படின்னா முதல்ல மனித நிலைக்கு நாம வர வேண்டும். அப்போ 1ல இருந்து 5 வரைக்கும் இருக்கிற ஜீவராசிகளை மைனஸ்ல வச்சுக்கிட்டு இந்த மனிதன்கிற நிலையை 0ல வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த இறைத்தன்மை அப்படிங்கறது 100% 100 மார்க்குக்கு நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நமக்கு 6 அறிவு இருக்கு. அதனால நம்ம 6 அறிவு இருக்குங்கிறது இருக்கு. ஆனா 6 அறிவு நம்ம பயன்படுத்துறோமா அப்படின்னா இல்ல. நம்மளும் இந்த எப்படி வந்து உண்பது, உறங்குவது, இனப்பெருக்கத்தை உருவாக்குவது, அதுக்கப்புறம் அதற்காக உழைப்பது, அந்த வேலைகளை செய்வது அப்படின்னு நாமளும் இதுக்கும் நமக்கும் பெருசா ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இன்னும் சொல்ல போனா 5 அறிவு ஜீவராசிகள் வரைக்கும் கூட ஒரு எத்திக்கோட வாழும். அது கூட ஒரு இயற்கைக்கு துன்பம் விளைவிக்காம இயற்கையோட இணைந்து வாழும். நம்ம வந்து இயற்கைக்கு அப்படியே நேர் எதிராதான் நம்ம எல்லாமே பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம இருக்கோம். அப்போ இந்த 1ல இருந்து 5 வரைக்கும் அறிவுடைய ஜீவராசிகளுக்கு இறைவனே அது உள்ளிருந்து எல்லாத்தையுமே செய்து கொண்டு இருக்கார். ஆனா நமக்குத்தான் 6வது அறிவுன்னு நமக்குத்தான் அந்த கோலை நட்டுட்டாரு இல்லையா? அப்போ நம்ம தானே அதை முயற்சி செய்து நம்ம வரணும். அப்படிங்கிறதுக்காக முதல்ல மனித உருவில் இருக்கிற நாம் மனித நிலைக்கு முதல்ல வரணும். அப்ப மனித நிலைக்கு முதல்ல வந்தாதான் நம்மளால வந்து இறைநிலை என்னங்கிறதே நம்மளால அடைய முடியும். அப்ப இந்த வள்ளலாரை பத்தி சொல்லும் போது கூட ஒரு சுவாமிகள் வந்து எல்லாம் போறவங்களெல்லாம் வந்து இந்த ஆடு போகுது மாடு போகுதுன்னு ஒரு மிருகங்களோட ஒப்பிட்டு சொல்லுவாங்க. அப்போ வள்ளலார் போகும்போது மட்டும்தான் மனிதன் போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மனித நிலையில் வள்ளல் பெருமான் இருந்திருக்காரு அப்படிங்கிறது இது வந்து ரொம்ப தெளிவாக நமக்கே தெரியுது. அப்போ இந்த மாதிரி மனித நிலைக்கு நாம உயரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தன்னிலையில நாம வந்து நம்ம யாருங்கிறத முதல்ல செல்ஃப் பி த செல்ஃப்னு ரமணர் கூட சொல்லுவாரு. அப்போ நமக்குள்ள எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தன்னிலையில உணருதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாம யாருங்கிற ஆய்வை நாம மேற்கொள்ளணும். நமக்குள்ள முதல்ல நமக்குள்ள நம்மளை உணர்ந்த நிலையில மட்டும்தான் நமக்குள்ள அண்டமும் பிண்டமும் ஒன்னாதான் இருக்குங்கிற விஷயமே நமக்கு புலப்படும். நம்ம புரிஞ்சுக்காத வரைக்கும் நம்மளுடைய ஆற்றல் என்ன அப்படிங்கிற இந்த உடம்பு நானா, இந்த மனம் நானா, இந்த ஆன்மா நானா அப்படிங்கிற இதெல்லாம் சுய ஆய்வுகள்ல நாம செய்யும் போது என்னதான் அருளாளர்கள் நிறையாக நமக்கு பல்வேறு வழிகளை சொல்லி போந்தாலும் நாம சுயமா அறியாத வரைக்கும் நம்மளால எல்லாவற்றிலும் நம்ம அன்பை பார்க்க முடியாது. இப்ப வள்ளலாருக்கு மட்டும் வாடிய பெயரெல்லாம் கண்ட போது வாடினேன்னா நமக்கு அப்படி ஒண்ணும் வாடுறதெல்லாம் இல்லை. ஏன் வாடலைன்னா வள்ளலார் தன்னை முதல்ல அறிஞ்சிட்டாரு, தன்னை முதல்ல சுயமா உணர்ந்துட்டாரு. அதனால அவரால் பார்க்க முடியுது. ஆனா நாம அதை பார்க்க முடியாத காரணம் நாம யாருங்கிறதே ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியல அப்படிங்கிறது தான் முதல் விஷயமாக இங்க இருக்கு. அடுத்து இப்ப தன்னை அறியணும் அப்படின்னா அதுக்கு ஏதான ஒரு ட்ரிக்கி பாயிண்ட் ஒண்ணு வேணும்ல, ஏதோ ஒண்ணு வேணும்ல. அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம நடுநிலையாக இருக்க கத்துக்கணும். இது ரொம்ப கஷ்டமான செயலாச்சு. எப்படி நடுநிலையா இருக்கிறது? நம்ம இயல்பிலே நடுநிலையா இருக்கோம் தெரியுங்களா?
நம்ம தண்ணி குடிக்கும் போது நமக்கு எதுவுமே எந்த நினைப்பும் வராது. நல்லா பாருங்க, நம்ம தண்ணி குடிக்கும் போது எந்த நினைப்பும் வராது. ஆழ்ந்த உறக்கத்தில் நமக்கு எந்த நினைப்புமே வராது. இதெல்லாம் நம்மளை மீறி நம்ம செய்து கொண்டுதான் இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்துல சுருக்கமா சொல்லணும்னா, நம்மளுடைய மனம், நம்மளுடைய உடல், நம்மளுடைய ஆன்மா, இது மூன்றும் ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய செயல்பாட்டுல நமக்கு நடுநிலை ஈஸியா கிடைச்சிரும். இதுல ஏதாவது வேரியேஷன்ஸ், மனசு ஒரு பக்கம் இருந்து ஆன்மா அது பாட்டுக்கு எப்பயும் போல இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கும். உடம்பு வேற ஒரு செயலை செய்துட்டு இருக்கும் போதுதான், இந்த அலைன் கரெக்டா ஆகாம இருக்கும் போதுதான் நமக்கு அந்த பிரசன்ட்ல வாழவே தெரியாம நாம தவிக்கிறோம். இந்த பிரசன்டினுடைய தன்மை நம்ம அதனுடைய கால அளவுன்னு பாத்தீங்கன்னா 0.00 நானோ செகண்ட்ஸ் தான். அந்த பிரசன்டினுடைய தன்மையை அந்த நானோ செகண்ட்ஸ்ல இருந்து அது 100% லெவலுக்கு நம்ம வளர்த்திக்கணும் அப்படின்னா, அது நம்ம பிராக்டிஸ் பண்ண ஒவ்வொரு உயிர்களுடைய பக்குவ நிலைக்கு ஏற்ப அது வரும். இன்னொரு ஒரு விஷயம் இந்த ஜீவன் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எனக்கு கிடைச்சிருச்சு அதே மாதிரிதான் அவருக்கும் கிடைக்கும்னு நாம இந்த கம்பேர் பண்ணியே நாம பாதி வாழ்க்கைய கழிச்சிடறோம். இந்த ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா ஜீவர்களும் யூனிக், ஒன்னொன்னு தனித்தன்மை வாய்ந்தது, ஒன்னொன்னு பல்பிறவிகளாக கடந்து வந்து கொண்டே இருக்கிறது, ஒன்னொன்னுக்கும் தனி நிறைய ஏகப்பட்ட சமாச்சாரங்கள் அந்த ஒவ்வொரு ஜீவர்களுக்குள்ளயும் இருக்கு. அப்போ தனித்தன்மையாக இருக்கிறதுங்கிறத முதல்ல அதை ரியலைஸ் பண்ணணும். இந்த கம்பேர் பண்ணக்கூடிய விஷயத்த ஃபர்ஸ்ட் அந்த ஜீவன் நிறுத்தணும். அப்ப மாணிக்க வாசகருக்கு கிடைச்சது மாணிக்க வாசகர் அடைஞ்சாரு, அவருக்கு தான் அடைய முடியும், என்னாலலாம் முடியாது, அவரெல்லாம் என்னமோ பண்ணாருப்பா, அவருக்கு மட்டும் சிவபெருமான் வந்தாருப்பா அப்படின்னு அந்த கம்பேரிட்டிவ் பண்ணியே நம்ம பாதி நம்மளுடைய இயல்பு இதுல நம்ம இது சாத்தியமே இல்லை அப்படின்னு நம்மளே நம்ப வைத்து கொண்டு இருக்கோம். இதெல்லாம் இந்த மனம் பண்ற வேலைதான். இந்த விஞ்ஞானம் மெய்ஞானம் அப்படின்னு சொல்றாங்களேப்பா, அது என்ன விஞ்ஞானம் மெய்ஞானம்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்னோட கட்டுரை எழுதுனது ரெண்டே விஷயம்தான். மனம் ஐம்பொறிகள், அதாவது கண், வாய், மூக்கு, செவி, இந்த மாதிரி ஐம்பொறிகள் வாயிலாக உள்நோக்கி சென்றுது அப்படின்னா அதுதான் மெய்ஞானம். அதே அந்த ஐம்பொறிகள் வாயிலாக மனம் வெளிநோக்கி சென்றுது அப்படின்னா இது என்னவா இருக்கோ, அது அடுத்து என்னவா இருக்கோ, இப்ப இந்த யூனிவர்ஸ் இப்படி இருக்குன்னா அதுக்குள்ள என்ன இருக்கு, அந்த கேலக்சிக்குள்ள என்ன இருக்குன்னு அப்படி வெளியில நோக்கி அதை ரிசர்ச் மோட்ல போனுச்சு அப்படின்னா அதுதான் விஞ்ஞானம். விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் ரெண்டே வேறுபாடுதான். மனம் உள்நோக்கி ஐம்பொறிகளை உள்ள நோக்கி போயிடுச்சுன்னா அது விஞ்ஞானமாகவும், வெளிநோக்கி போனுச்சு அப்படின்னா அது விஞ்ஞானமாகவும் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன, மனம் தான் அப்போ ஐம்பொறிகளை இயக்குதானா? நிச்சயமா இயக்குது. அது எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ மனதோட கண் சேர்ந்தாதான் பார்த்தல்ங்கிற செயலே நடக்கும், மனதோட செவி சேர்ந்தால்தான் கேட்டல்ங்கிற செயலே நடக்கும், மனதோடு நாசி சேர்ந்தால்தான் நுகர்தல்ங்கிற செயலே நடக்கும், மனதோடு வாய் சேர்ந்தால்தான் சுவைத்தல்ங்கிற அந்த செயல் நடக்கும். அதே மாதிரி மனதோடு மெய் சேர்ந்தாதான் உணருதல் அப்படிங்கிற தன்மையே நடக்கும். இப்போ கோமா ஸ்டேஜ்னு சொல்றோம், அதுல மனம் செயல்படாது. அப்ப நமக்கு ஏதாவது டேஸ்ட் தெரியுதா, நம்ம ஏதாவது பாக்குறோமா, கேட்கிறோமா, அந்த அவயங்கள்லாம் இருக்கும், ஆனா நமக்கு எதுவுமே உணர முடியாது. இது நம்ம ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில இருக்கோம், நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம ஃப்ரெண்டு நிப்பாங்க, நம்மளை கூப்பிட்டு இருப்பாங்க, நமக்கு கேட்காது, ஏன்னா நம்ம சிந்தனை மனம் வேற எங்கேயோ இருக்கு. அப்போ அது வேற எங்கேயோ இருக்கும்போது அப்புறம் நம்ம தொட்டு உலுக்கி, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் உனக்கு காதுல கேட்கலையாங்கும் போது ஆமா சொல்லுங்க அப்படின்னு அப்போ மனம் அந்த கண்ணானா அந்த ஃப்ரெண்டை பார்த்துட்டு இருக்கு, பட் அவங்க நிக்கிறாங்கிறது நமக்கு புரிப்படல. ஏன்னா மனம் அங்க கண்ணோடு சேரல, அவங்க குரலை காதோடு கேட்கல. இதே நம்ம லிவிங் எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கலாம். அப்போ மனம் ஐம்பொறிகளோடு சேரும் போதுதான். அப்ப இந்த மனதுக்கு என்ன, அந்த ஆன்மாக்கும் மனதுக்கு என்ன தொடர்பு அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் மனதை நான் ரொம்ப சிம்பிளா பாக்குறது ஒரு சர்ச் இன்ஜின் மாதிரி நான் பாக்குறேன். இப்போ நம்மளுடைய சித்தம்ங்கிறது தான் எல்லா ஸ்டோரேஜும் அதுக்குள்ள எல்லாமே இருக்கும். என்ன ஒண்ணு அகங்காரமும் சேர்த்து அங்க உட்காந்துட்டு இருக்கு. அந்த அகங்காரத்தை மட்டும் காலி பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அந்த ஸ்டோரேஜ்ல நமக்கு எல்லாமே ஆல்ரெடி அறிவிக்கப்பட்டதாகவே தான் இருக்கும். இந்த மனமாகிய சர்ச் இன்ஜின்ல நாம எதை தேடுறோமோ அது தேடி போய் அந்த ஸ்டோரேஜ்ல இருக்கக்கூடிய அந்த மெயின் சோர்ஸ்ல இருந்து நமக்கு எடுத்துட்டு அந்த ரிசல்ட்டை கொடுத்துரும். இந்த வேலை செய்யறதுக்கு தான் இந்த மனம் அப்படிங்கறதே செயல்படுறதுக்கு கொடுத்திருக்கப்பட்டிருக்கு. சரி, அப்போ இந்த ஒவ்வொரு உயிரிலும் உள்வொழியாக அசைந்து கொண்டு இருக்கக்கூடிய இறைவனை
முதல்ல தனக்குள்ள நாம உணர்ந்து கண்டால் மட்டுமே, அது தன்னிலையில் உணர்ந்தால் மட்டுமே தான் ஃபர்ஸ்ட் என்னங்கிற விஷயம் நம்ம எல்லாருடைய கணக்குல இருக்கோம், எல்லா ஜீவராசிலும் நம்மளும் கலந்துருக்கோங்கிறது புரிய வரும். அதுதான் தன்னிலையில் உணருதல்ங்கிறது. அடுத்து இத இன்னொரு படற்கையில் உணருதல் அப்படின்னா, முதல்ல தனக்குள்ள நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னாவே அந்த அன்பு நமக்கு ஊற்றல ஆரம்பிக்கும். அன்புங்கிற நிலை ஊற்றலாம குண்டலினி சக்திங்கிறது மேலே எழும்பவே எழும்பாது. அன்பு வயப்படாமல் குண்டலினி மேலே எழும்பாது. நம்ம பிராணாயாமம்னு சொல்றோம், மூச்சு பயிற்சியில எல்லாமே சரி. ஆனா நிலைச்சு ஒரு விஷயத்துல எட்டணும், நிலைக்கணும் அப்படின்னா அன்புங்கிறது. அன்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, அது நடுநிலை தன்மையானது. அதுதான் பிரசன்ட்ல வாழ வைக்கக்கூடியது. அதுக்கு பாஸ்டும் கிடையாது, அதுக்கு ஃபியூச்சரும் கிடையாது. பிரசன்ட்ல அந்த செயலை செய்யும். அதுக்கு முக்கியமாக ஆணவம் அகங்காரம் கிடையாது, எதிர்பார்ப்பற்றது. இறைவன் நம் மீது செலுத்துவது அன்பு. அப்போ ஏன்னா அவருக்கு என்ன, அவர் இறைத்தன்மையில தான் இருக்காரு. ஜீவர் கஷ்டப்பட்டா பட்டுட்டு போகுதுன்னு அவர் சிவனேன்னு இருக்கலாம் இல்லையா? ஆனா அவர் நம்மளை காப்பாத்தணுங்கிறதுக்காக நமக்கு இத்தனை விஷயத்தையும் செய்து அந்த நிலையில திருப்பி நம்ம துயர்ல இருந்து துயரில்லாத நிலைக்கு போகணும். பிறவின்னு நம்ம கண்டினியூவா பிறந்துகிட்டு இருக்கும் போது அதுல இருந்து பிறவா நிலைக்கு போகணும்னு நம்மளை கொண்டு போறாரு இல்லையா? அந்த ஒரு தன்மையே எதுக்காக இறைவன் கொடுக்கிறாருன்னா, அது நம்மேல், அந்த ஜீவர்கள் மேல் இறைவன் பரமாத்மா அவர் அன்பு கொண்டதால கொடுக்கிறாரு. இந்த ஒரு நிலையை நாம புரிஞ்சுக்கணும். சரி, அப்படி அன்பு எல்லாம் ரைட்டுங்க, நீங்க என்னமோ சொல்றீங்க. அப்ப நிறைய இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மார்க்கங்கள், சமய மத மார்க்கங்கள்ல வேற வேறையா இருக்கு. இதெல்லாம் அடையிறதுக்கு பல முறைகள் இருக்கு. இது எதுதான் முறை, எந்த முறையை தான் நாங்க ஃபாலோ பண்றது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் அடுத்து வரும். அப்போ ஒவ்வொரு சமய மத மார்க்கங்களும் ஏன் உருவாகுது அப்படின்னா, அந்த ஜீவர்கள் அவங்க அந்த மனித உருவில இருக்கும்போது அவங்களுடைய கால சூழ்நிலை, அவங்களுடைய தட்ப வெப்பம், அவங்களுடைய உணவு பழக்க முறை, இதுக்கெல்லாம் சார்ந்துதான் ஒவ்வொரு தன்மைய இறை வழிபாட்டினுடைய முறைகளை ஒவ்வொரு அருளாளர்கள் பெரியவங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி, சீனியர்ஸ்ன்னு சொல்லலாம், நம்மளுடைய சீனியர்ஸ் அவங்க ட்ரை பண்ணி நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா பல்வேறு சமய மத மார்க்கங்களாக இருக்கிறது. ஆனா எல்லா சமய மத மார்க்கங்களையும் யுனிக்கா இருக்கிறது இந்த அன்புங்கிற அடிப்படை மட்டும்தான். அன்பே இறைவன், அன்பே சிவம் அப்படிங்கிறது யுனிக்கா அது மட்டும் இருக்கும். அப்போ இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இது வள்ளுவர் கூட சொல்லுவார், எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்ப எந்த ஒரு விஷயத்திலும் மெய்ப்பொருள் என்ன என்பதை நம்ம காண தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதைத்தான் நான் அந்த கட்டுரையில எழுதியிருப்பேன். The sweetness is God. Variety of sweets are called religions. Those who distribute such sweets are called religion leaders. We respect them, but we should taste only the sweetness. அப்போ இனிப்பு தன்மைங்கிறது இறைவனாக இருக்கிறான். பல்வேறு வகையான இனிப்பு பண்டங்களாக இருப்பது சமய மத மார்க்கங்களாக இருக்கிறது. ஒவ்வொரு இனிப்பு பண்டத்திலையும் ஸ்பெஷலிஸ்டா செய்யக்கூடிய, உருவாக்கக்கூடியவர்கள் சமய மத குருவாக, மார்க்கங்களின் குருவாக திகழ்கின்றார்கள். நாம அந்த சமய மத மார்க்க குருக்களை நம்ம அவங்கள மதிக்கணும். ஆனா நம்மளுடைய ஃபோக்கஸ் எதுல இருக்கணும் அப்படின்னா, இனிப்பு, அந்த இனிமையில மட்டும்தான் இருக்கணும். நம்ம பண்ற தன்மை என்ன அப்படின்னா, அந்த இனிப்பை விட்டுட்டு இந்த ஜிலேபி நல்லா இருக்கு, இந்த லட்டு நல்லா இருக்குங்கிற மாதிரி இந்த சமயம் ஒசந்தது, இந்த சமயம் ஒசந்தது, ஹரி பெருசா ஹரன் பெருசா அப்படின்னு நம்ம பேதமைப்படுத்தி கொண்டே நாம காலத்தை போக்கி கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த பேதமையை விட்டுட்டு இறைத்தன்மை அன்புமயமாகுதல் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை நாம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மெயினான சாராம்சம். அப்போ இதுல இப்ப பாடல்கள்ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, திருமந்திரத்துல அவர் சொல்லுவாரு, யாருக்கு சிவத்தை அடைய முடியும் அப்படின்னா, திருமந்திரத்துல இவர் சொல்லுவாரு, ஆர்வம் உடையவர் காண்பர் அரண் தன்னை, ஈரம் உடையவர் காண்பார் இணையடி அப்படின்னு சொல்றாரு. அப்ப யாருக்கு ஆர்வம் இருக்கோ அவங்க நிச்சயமா காண முடியும். அப்ப நமக்கு முக்கியமான தேவை என்ன, இந்த இடத்துல ஆர்வம் அப்படிங்கிறது தேவை. அடுத்து, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்ல பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் சொல்லிட்டார் அவரே. அப்போ தெளிவு வந்துடுச்சுன்னா அந்த சீவன் சிவம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. அப்போ இந்த ஐம்புலன்கள் வேற விஷயத்துல வெளிநோக்கி போகாம மெய்ப்பொருளை நோக்கி உள்நோக்கி வந்துரும். அப்ப அந்த கள்ளப்புலங்கள் கள்ளத்தனம் பண்ணி கொண்டு இருக்கிறது, அந்த கள்ளப்புலனாய்ந்தும் காளா மணிவிளக்கு, அது நமக்கு சுடராக, அது நமக்கு இறைவனை சுற்றி ஒளிவட்டமாக இருக்கக்கூடிய அவருடைய அந்த அகல் தீபமாக நமக்கு செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க.
அப்போ இந்த ஒரு எவ்வளவு அழகா அவர் வந்து சிம்பிளா சொல்லிடுறாரு இல்லையா? அப்போ இந்த அன்புக்கு அவர் வந்து திருமூலரே சொல்றாரு, யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமா பிறருக்கு இன்னுரை தானே. அப்ப உன்னால முடிஞ்சா ஒரு பசுமாட்டுக்கு ஒரு இலைய போடு, இறைவனுக்கு ஒரு இலைய சாத்து, இல்ல உனக்கு வந்து இல்ல அதெல்லாம் என்னால பண்ண மாட்டேன் அப்படின்னா நீ வந்து சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி யாருக்கான்னு கொடு. அதுவும் என்னால முடியாதுன்னா இனிமையான வார்த்தையவாது பேசு. ஏன் இந்த இனிமையான வார்த்தையை பேசுன்னு சொல்றோம் அப்படின்னா, நாம ஒருத்தருக்கு ஒண்ணு கொடுக்கும் பொழுதோ இனிமையான நல்ல வார்த்தைகள் பேசும்போதோ நம்மளுடைய பீனியல் கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய, அதுதான் எல்லாத்துக்கும் ஆதார சக்கரமான ஹெட், அவரு அந்த பீனியல் கிளாண்ட் வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். அதுதான் நெற்றிக்கண்ணை திறக்கிறதுக்கு முக்கியமான ஒரு சூக்ஷ்ம பாயிண்டா அது இருக்கு. அப்போ அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் ஒன்று வந்து இப்போ நம்ம அதாவது இதுல சொல்லணும் அப்படின்னா ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்லுவாங்க. ஆனந்த சுரூபைகளை தூண்டுறதுக்கு நாம யாருக்கான ஒண்ணு கொடுக்குறோம், ஒரு நல்ல வார்த்தை பேசுறோம் அப்படின்னா நம்மள ஹாப்பியா அது ஃபீல் பண்ண வைக்கும். அப்ப தொடர்ச்சியாக அந்த செயலை செய்ய 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 நமக்கு வந்து நான்கிறது அந்த இடத்துல இல்லாம போயிடும். அந்த இடத்துல வந்து அன்புமயம் மட்டும்தான் இருக்கும். அப்போ நம் அன்பும் சிவமும் அந்த நிலைதான் சிவநிலை அப்படிங்கிறதுக்கு ஆரம்பமாக இருக்கிறது. அப்ப பீனியல் கிளாண்ட் ஓபன் ஆகிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி இப்படி வாசி யோகம் அது அதெல்லாம் ஒரு முறைகள் இருக்கிறது. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா இந்த மனதிற்கும் மூச்சுக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த மன உணர்வுகளுக்கு தகுந்தவாறு நம்ம மூச்சு செயல்படும். அதனாலதான் இந்த மனதை வந்து உள்முகமாக திருப்புவதற்காகத்தான் இப்ப எப்படி இந்த வண்டியை வந்து ஸ்டேரிங் வந்து எந்த பக்கம் திசையில திரும்பணுமோ நமக்கு அந்த ஸ்டேரிங் வேலை செய்யற மாதிரி நம்மளுடைய மூச்சு காற்ற உள்ள நிறுத்தக்கூடிய பிராணனை உள்ள அதிக நேரம் நிறுத்துற தன்மையும் மூச்சு காற்ற சுவாசிக்கிற விதத்திலையும் அது சீர்படுத்துற விதத்திலையும் நம்மளுடைய மனம் வந்து ஒடுங்கும். இப்ப நல்லா பாத்தீங்க அப்படின்னா ஒரு செகண்ட் மூச்சை வந்து நிறுத்தி பாத்தீங்கன்னா உங்க மனசு வேலை செய்யாது. இது நீங்க வந்து பரிசிச்சு கூட பார்க்கலாம். அப்போ மூச்சுக்கும் மனதிற்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது அதுலயே தெரியுது. இப்ப உணவுக்கும் தொடர்பு இருக்குதான். ஏன்னா சாத்வீக உணவாக சாப்பிடும் போது நம்மளுடைய அந்த சிந்தனையினுடைய தன்மை ஷார்ப்பா இருக்கும். ஆனா அதுக்காக சாத்வீகத்தை அதுதான் பண்ணணும் அப்படின்னு அது கொடுத்தா ஈஸியா இன்னும் கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்கும். அதனால அதுல நம்ம போக வேண்டாம். எல்லாராலையும் போகணும் அப்படி இந்த இறைத்தன்மையை உணரணும் அப்படின்னா முதல்ல சாப்பிடுற உணவு எந்தவாக இருந்தாலும் எந்த உணர்வில் அது சாப்பிடுகிறோம்ங்கிறதுல ஒரு மேட்டர் இருக்கு. அதுல சில ரசாயனங்கள் கலக்குது. அதுல நம்மளுடைய ஆதார சக்கரங்கள்லாம் அடி வாங்குது. இப்போ ஒன்னொன்னும் இப்ப நமக்கு இறைவன் பாருங்க, நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா இந்த உடம்ப நமக்கு சுவாமி கொடுத்திருக்காரு. இந்த மனித உடலுக்கு பிரத்யேகமா அவர் கொடுத்திருக்காரு. நம்ம உடம்புல இருக்கிற உப்பு, நம்ம ரத்தத்துல உப்பு சத்து இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா கடல்ல இருக்கிற உப்பு 2 ஈக்குவல் அப்படிங்கிறாங்க மெடிக்கல் சயின்ஸ்ல. அதே மாதிரி இந்த கிட்னி நமக்கு சுவாமி கொடுத்திருக்கிறாரே, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1,00,000 ஃபில்டர் அதுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஹார்ட் இதயம் இருக்கே, அது 1,00,000 முறை ஒரு நாளைக்கு துடிக்குதுன்னு சொல்றாங்க. அது ஒரு துடிப்புக்கு கிட்டத்தட்ட வந்து மோர் தென் 90 கிலோமீட்டர்ஸ் மேல அது வந்து அந்த லிட்டர்ஸை வந்து பிளட்டை வந்து பம்ப் பண்ணி நமக்கு என்டையர் நம்மளுடைய பாடிக்கு அது கொடுக்குதுங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மிராக்கிளான ஒரு அந்த உடம்பை நமக்கு கொடுத்து ஆதார சக்திகளை கொடுத்து இதை எல்லாமே இந்த உணர்வு, ஒவ்வொரு உணர்வு நிலை, இந்த பய உணர்வு வருதா அடினல் சுரப்பி வேலை செய்யும். அதே பய உணர்வை மாத்தி நம்ம ஒரு வேகத்துல வைராக்கிய உணர்வுக்கு அந்த அடினல் தேவை. அப்போ ஒன்னொன்னு இந்த ஹார்மோன்ஸோட ரிலேட் பண்ணி ஒவ்வொரு உணர்வு நிலைகளுக்கும் அந்த ஆதார சக்கரங்களுக்கும் தொடர்புகள் நமக்கு வந்து கண்டிப்பாக இருக்கு. அப்போ அந்த பீனியல் கிளாண்ட் நமக்கு இதெல்லாம் வந்து ஓவரா யோசிச்சோம்னா சயின்ஸ் மாதிரி போகும். ஆனா நமக்கு பீனியல் கிளாண்ட் நமக்கு ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்டை வச்சோம்னா அதை என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, எப்படி நமக்கு இந்த உணர்வுகள் வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்னதா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. நம்ம மூளையில ஒரு குட்டியா அமிக்டலான ஒரு குட்டியா பாதாம் பருப்பு சைஸ்க்கு ஒண்ணு இருக்குங்க. அந்த அமிக்டலா அப்படிங்கிறதுக்கு என்னவே அது சிவனேன்னு இருக்கும். அதுதான் அன்பு அந்த கருணை பாசம் இந்த உணர்வுக்கும் அதுதான் காரணம். அதுதான் வந்து கண்ட்ரோலர், அதுதான் மெயின் சோர்ஸ். அதே மாதிரி இந்த அமிக்டலாங்கிறது தான் வந்து கோபம், அந்த வெறித்தனமான ஒரு செயல், இந்த மாதிரி விஷயங்களுக்கும் அதுதான் காரணமா இருக்கு. இந்த கோப உணர்வுகள்லாம் எப்ப தெரியுங்களா நமக்கு வருது அப்படின்னா, மெயினா தாலமஸ்னு ஒண்ணு இருக்கும், சப்தாலமஸ்னு ஒண்ணு இருக்கும் இந்த மூளையில. நமக்கு வந்து இந்த ஐம்பொறிகள் வாயிலாக ஒரு மூளைகள் நம்ம பாக்குற செயல், இப்ப நம்ம ஒரு காட்சியை பாக்குறோம்னா உடனே அது மூளைக்கு வந்து கொண்டு போகும், இந்த ஸ்பார்க் கொண்டு போணுச்சு அப்படின்னா ப்ராப்பரா அந்த சப்தாலமஸ்ல இருந்து தாலமஸ்க்கு போணுச்சு அப்படின்னா அது சரியான செயல்பாட்டுல இருக்கும். இது தகவல் அங்க முந்தி தருவதற்கு முன்னாடி இந்த அமிக்டலாக்கு குறுக்க போயிடுச்சு அப்படின்னா உடனே இது வந்து நெகட்டிவா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும்.
இத புரிஞ்சுக்கிட்ட அருளாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, டே இந்த அமிக்டலா வந்து நெகட்டிவா செயல்படுதா, இந்த நெகட்டிவ் தாட்ஸ், இந்த நெகட்டிவான இந்த எமோஷன்ஸ் தான் வந்து நம்மள ஆனந்தமாக இருக்க விடாம தடுக்கிறது. அப்போ இந்த நெகட்டிவ் தாட்ஸுக்கும் நம்மளுடைய பாடிக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்ப இதுதான் வந்து நமக்கு வந்து அழிவுக்கு, நம்மளுடைய மரணத்திற்கு இதுதான் காரணமாக இருக்கு. முதல்ல இதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த இதே அமிக்டலாங்கிற அந்த குட்டி இருக்கிற அந்த ஒரு தன்மையை நாம வந்து பாசிட்டிவான தாட்ஸ்ல நம்ம வந்து எப்பயுமே ஆனந்தமா இருக்கிற மாதிரி அதை காம் பண்றதுக்கு, அது கூல் பண்றதுக்கான நிலையை நம்ம கொண்டு போகணும். இதுதான் குண்டலினி சக்தியும் பண்ணுகிறது. இதுதான் பிராணாயாமத்து மூலமா நம்ம எழுப்பக்கூடிய குண்டலினி சக்தி. அதை தான் பீனியல் கிளாண்டை ஓபன் பண்ணி சகஸ்ரார வரைக்கும் போய் அந்த அனுபவங்கள் எல்லாம் இந்த இறை உணர்வு தன்மையில நாம இருக்கும்போது இதுதான் நடக்குது. இதே இது வந்து அன்பா நம்ம எல்லா உயிர்களோடும் பழகும் போது இதுதான் நடக்குது. அப்ப ஜீவர்களால எல்லா உயிரோடும் அன்பா பழகினா அது நடக்குங்கிறது ஈஸியா இருக்கும் போது, அந்த அன்பா இருக்கிற நேரத்தை நம்ம அதிகப்படுத்தி கொண்டாவே நம்ம சிவமாகற நோக்கி, அந்த உணர்வை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிருவோம். இப்ப நல்லா பாத்தீங்கன்னா, கோபமா இருக்கும்போது அவன் பெரிய பருப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த பருப்பாங்கிற வார்த்தை முன்னோர்கள் பயன்படுத்துற ஒவ்வொரு வார்த்தையிலுமே சூக்ஷ்மம் இருக்கு பாருங்க. இந்த அமிக்டலாவும் பாதாம் பருப்பு சைஸ் தான் இருக்கும். அப்ப இதுதான் இப்ப ஜோதிடத்துல இதை பார்க்கலாமா? இந்த அமிக்டலாங்கிறதுக்கு எது தெரியுமா கிரகம்? செவ்வாய் தான் கிரகம். நல்லா பாருங்க, இந்த செவ்வாய் கிரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல மேஷராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் செவ்வாய் தான் அதிபதியா இருப்பார். கீழே பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி நேர் 8வது ராசியில பாத்தீங்கன்னா அதுவும் செவ்வாய் தான் கிரகமா இருக்கும். இது பாருங்க, அன்புன்னு சொல்லக்கூடிய தாய் வீடாக சொல்லக்கூடிய கடக வீட்டுல இந்த செவ்வாய் வந்து காணா போயிடுவாரு, நீசமா போயிடுவாரு. அப்போ இது என்ன அப்படின்னா, அதே இது வந்து இந்த செவ்வாய் வந்து சனியினோட வீட்டுல வந்து உச்சமாவாரு. அப்போ இந்த செவ்வாங்கிற கிரகம் என்ன சொல்லுது? அப்போ நம்மளுடைய மேஷத்துல இருந்து நம்மளுடைய ஆதார சக்கரத்தை நேர் போட்டீங்கன்னா நம்மளுடைய ஆதார சக்கரம் மாதிரி வரும். அப்ப இந்த ஆதார சக்கரத்தை எழுப்புவதற்கு உணர்வுகள் மெயினான காரணமாக இருக்கிறது. இப்ப இந்த கர்மான்னு சொல்றாங்களே, இந்த கர்மாவை எப்படி நம்ம கழிக்கிறோம்னா உணர்வின் ரீதியாகத்தான் கழிக்கிறோம். நாம ஒவ்வொரு அடைகின்ற உணர்வு ரீதியாகத்தான் கழிக்கிறோம். இந்த எல்லாரும் நான் கர்மாவை கழிக்கிறதுக்கு நான் வந்து கத்துத்தரேன்னு இப்ப எல்லாம் அது ஒரு பிசினஸாவே போகுது. நீங்க வந்து கர்மா கத்துலாம் தர வேண்டாம், கர்மாவை சேர்க்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி கொடுத்தாவே போதும். அது அருளாளர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம வந்து கர்மாவை கழிக்கிறதுக்கு கத்து கொடுக்குறோம்னு அது ஒரு மாதிரி ஒரு மித்தாவே கொண்டு போய்கிட்டே இருக்கும். அப்ப இந்த உணர்வு வயப்படுதல் அப்படிங்கிறது ஒரு செயலை நம்ம அதை வந்து ரியாக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கர்மா சேரும். அதை ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு நம்ம ரியாக்டே பண்ணாம இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கர்மா சேராது. இவ்வளவுதான் சூக்ஷ்மம். இந்த சூக்ஷ்மத்துக்கு தான் இத்தனை அருளாளர்கள் இதை புரிய வைக்க ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னடா அவங்களும் ரொம்ப சொல்ல போறாங்க, ஆனா இது ரொம்ப கஷ்டம். நமக்கு வந்து இயல்பா நம்ம பேசுற நமக்கே வந்து நம்ம சாதாரணமா வந்து எல்லா உணர்வுகளையும் நம்ம வந்து அதுக்கு ஆட்பட்டு தான் வருவோம். நமக்கும் கோபம் வரும். ஆனா அந்த கோபத்தை நம்ம நினைத்தால் குறைத்து கொள்ள முடியும். அதுக்கு ஒரு டிப்ஸ் நான் சொல்லட்டுமா? இப்போ உங்களுக்கு எந்த உணர்வாக இருந்தாலும் சரி, கோபம் வந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அந்த உணர்வு வருவதற்கு எது காரணமாக இருக்குதோ அந்த காரணத்தை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த உணர்வு உங்களுக்கு அதிகமாயிட்டே இருக்கும். அதுக்கு பதிலா அந்த உணர்வு, இப்ப கோபம் வருதுன்னா, இப்ப நம்ம வீட்டுல ஏதோ நம்ம குழந்தை சொன்னது கேட்கல, கோபம் வந்துருச்சு. அப்ப அந்த குழந்தை செஞ்ச செயலை நினைக்கும் போது நமக்கு கோபம் வந்து கொண்டே இருக்கும், அது காரணம். ஆனா அந்த கோபத்தை நம்ம அப்படியே டக்குன்னு திரும்பி பாருங்க, அப்படியே வந்து அந்த கோபம் ஆஃப் ஆயிடும், ஒரே செகண்ட்ல ஆஃப் ஆகும். இது நம்ம எளிமையான பிராக்டிஸ், ஆனா நம்ம ஞாபகம் வச்சு நம்ம பண்ண வேண்டிய பிராக்டிஸ் இது. இதை பண்ணோம்னா நம்மளால ஈஸியா அதை வந்து நம்ம ஈஸியா அடைந்து விட முடியும். அப்படிங்கிறது தான் நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா நான் வந்து ஒரு விஷயமா பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் இது. அப்போ இதை பண்ண ஆரம்ப நிலைகள்ல அந்த உணர்வுகள் நமக்கு ஒரு கண்ட்ரோல்ல வந்துருங்கிறதுல எளிமையான பிராக்டிஸாகவே நம்ம பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது, இந்த கோபமோ மற்ற உணர்வோ பயமோ இதெல்லாம் எதுக்காக வருது அப்படின்னா, யாரோ ஒருத்தருக்கு நம்மள நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மெனக்கிடவே செய்யறோம். நம்ம இந்த நிரூபிக்கிறது எதுக்கு நிரூபிக்கிறதுக்கு நம்ம வந்து போராடுறோம்? ஏதோ நம்ம 4 பேர் நம்ம நல்லவங்கன்னு சொல்லணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழணும், அவங்க முன்னாடி நான் இப்படி வாழ்ந்து காட்டணும், ஏதோ என்னமோ எங்கேயோ யாருக்காகவோ நம்ம வாழ்க்கை பூரா வீணடிச்சுக்கிட்டே இருக்கோம். முதல்ல ஏன் அந்த நிரூபிக்கணுங்கிற என்ன வருதுன்னா, நாம யாருன்னே புரியலைங்க. அதனாலதாங்க நம்மளுடைய கவனம் பூரா வெளிநோக்கி போகுது. நாம யாருன்னு சுயத்தை அறிந்த எவர் ஒருவரும் தன்னை நிரூபிக்க முற்பட மாட்டார். சிவன் பாருங்க, சிவனேன்னு தான் இருப்பார்.
இப்ப அண்ணாமலையார் எடுத்துக்குங்க, அடிமுடி. அவங்க இருக்கிறவன் 4 அகந்தையில வந்து பிரம்மாவும் விஷ்ணுவும் போறா, அவர் பாட்டுக்கு சிவனேன்னு தான் நிக்கிறாரு. முடிஞ்சா பாத்துக்கேன், தலையும் காலையும் பாத்துக்கேன், சிவனேன்னு தான் நின்றார் அவரு. ஆனா அந்த செயல் எப்படி இருந்தது? வெரி பவர் பேக்டா இருந்தது இல்லையா? அதுக்கப்புறம் அந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் சரண்டர் ஆனாங்க இல்லையா? ஐயா என்னால முடியலையா, நீ வந்து பெரிய ஆளுதான் அப்படின்னு. அப்ப சிவனேன்னு இருக்க தெரிகிற நிலை அப்படிங்கறத அருளாளர்கள் நமக்கு சொல்றாங்க. அப்ப அது ஆதார சக்தியா, மெடிக்கல் சயின்ஸா நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, ஜோதிட ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இது வந்து ஒவ்வொரு இந்த 12 ராசி கட்டத்துக்குள்ள 27 நட்சத்திரத்தை கொடுத்து எல்லாம் ஒன்னொன்னுக்கும் ஒரு அனிமலை கொடுத்து இந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்கு, இந்த தன்மையில இருந்து நீ வேறு தன்மைக்கு மாறு அப்படின்னு சொல்றதுக்கு தான் அருளாளர்கள் இதெல்லாம் வகுத்து வச்சிருக்காங்க. நம்ம ஒன்னொன்னையும் தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டோம். நம்மளுடைய ஆதார சங்கங்களுக்குள்ள அண்டத்தையும் பிண்டத்தையும் கனெக்ட் பண்றதுக்குள்ள நவகிரகம் உட்கார்ந்துட்டு இருக்கு, அது வேலையை செய்யுது. அதனாலதான் அந்த நிலையில இருந்துதான் அருளாளர்கள் நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும்னு பாடுறாங்க. நாளும் கோள் ஒண்ணு செய்யாத அடியாரை வந்து நலியாத வண்ணம் முறை செய்ய ஞானசம்பந்தர் சொல்றாரு. அப்ப யாருமே தவறாக சொல்வதில்லை. நாம தான் வந்து ஒண்ணுமே புரிஞ்சுக்காம ஏதோ ஒரு வகையில எங்கேயோ குழம்பி கொண்டு ஏதோ போகிற காலத்தை மாணிக்கவாசகர் சொல்லுவாரு, கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே அப்படின்னு திருவெம்பாவையில சொல்றாரு. நாளைக்கு மார்கழி 1 நமக்கு வந்து திருவெம்பாவை வந்து வரும், ஆரம்பிக்கும். காலத்தை போக்கிடாத. மனித பிறவிங்கிறது ரொம்ப அரிய பிறவி, அது கிடைக்கிறதே ரொம்ப அரிது, அதை நீ வந்து பயன்படுத்திக்கொள். அப்போ அன்புங்கிற நடுநிலை வகிக்கணும்னா, அன்புக்கும் பாசத்துக்கும் நம்ம பாசவயப்பட்டு இருக்கிறோம். பாசத்துக்கு என்ன வித்தியாசம்னா எதிர்பார்ப்பு இருக்கும், எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தா அதுதான் அன்பு. அன்புக்கும் பாசத்துக்கு இதே டிஃபரன்ஸா? பாசத்தோட இருக்கிற நாம அன்பா இருக்க முயற்சி செய்துட்டோம் அப்படின்னா, உணர்வு வயத்தை வந்து எந்த உணர்வுகளுக்கும் நம்மளுடைய கண்ட்ரோல்ல நாம வைக்க தெரிஞ்சிட்டோம்னாவே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு அந்த சிவநிலை அப்படிங்கிறது வரும். எல்லாத்துக்கும் அதனாலதான் வந்து வள்ளல் பெருமான் சொல்லும் போது அவர் ரொம்ப கிளியராவே அவர் வந்து சொல்றாரு, அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலை, அன்பெனும் குடிபுகு அரசு, அன்பெனும் வலைக்கு உட்படும் பரம்பொருள். அன்புக்குத்தான் அவர் வந்து உட்படுவார், வேற எதுக்குமே உட்பட மாட்டார். அன்பெனும் கரத்தமர அமுது, கை மேலே அந்த அமுது வந்து நம்ம மேலேயே வந்து உட்கார்ந்துரும். நமக்கு அந்த கரணங்கள்லயும் நமக்கு அந்த அமுதம் வந்து சுரக்க ஆரம்பிச்சிரும். அதுதான் அன்பெனும் கரத்தமர அமுது. அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே. அதே மாதிரி அன்பு எனும் உயிர் ஒளிர் அறிவே. இந்த உயிர் வந்து சீவனாக ஒளிரக்கூடியதற்கு அன்புங்கிறது தான் மெயின். அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே. அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொழியே. அந்த அணுவு நம்மளுடைய கூட்டம் என்ன, எல்லாமே அணு கூட்டமா தானே இருக்கு, எலக்ட்ரான் நியூட்ரான்ஸ் புரோட்டான் அணு கூட்டமா தானே இருக்கு. அதுல ஒளிரக்கூடியதும் அந்த அன்புதான். அன்புருவாம் பரசிவம்ங்கிறது வந்து அன்புங்கிற உருவம் தான் ரொம்ப எளிமைப்படுத்தி நம்ம கையில வந்து ஜீவகாருண்யம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த ஜீவனை நம்ம வந்து உணரணும்னா நம்ம உணர்ந்தா மட்டும் தானே. நம்ம மேல நம்மள முதல்ல செல்ஃப் லவ்ங்கிறது முதல்ல தேவை. நம்மளே நம்ம நேசிக்க தொடங்கணும், நம்மளே நம்ம உணர தொடங்கணும். அப்ப உணர்ந்தா மட்டும்தான் நம்மளால எல்லாரையும் நேசிக்க முடியும், எல்லாரையும் உணர முடியும். எல்லா தன்மையிலும் இறைத்தன்மை இருக்கிறதுங்கிறது நம்முள் நம்மை கண்டு நம்முள் நம்மை உணர்ந்தால் மட்டுமே இது சாத்தியம். இது எளிமையாக நாம பயன்படுத்த முடியும், அந்த உணர்வு நிலைகள்ல இருந்து நம்மளால பயன்படுத்த முடியும் என்று சொல்லி, இந்த ஜீவன் சிவமாகுதற்கு இந்த அன்பு அப்படிங்கிற ஒரு தன்மைதான் முக்கியம். அதுதான் வந்து நம்மளுடைய நெற்றிக்கண்ணாக சொல்லக்கூடிய 3வது கண்ணை திறக்க வழி. இந்த குண்டலினி சக்தி மேலே எழும்புவதற்கும் அதுவே ஆதாரமாக இருக்கிறதுன்னு எளிமையான வழியாக எல்லா அருளாளர்களும் இதைத்தான் சொல்ல முயற்சித்திருக்கிறார்கள். அதனால இது நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே. இப்ப நம்ம பார்க்கும்போது நம்மளால ஈஸியா ஃபாலோ பண்ண முடியல. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ண நம்மளுடைய உணர்வு நிலைகளில் நம்மளுடைய சக்கரங்கள்ல இருந்து எல்லாமே மேலெழச் செய்யறதுக்கு இந்த உணர்வு, அன்புங்கிற உணர்வு வந்து மிக அற்புதமாக வேலை செய்யுங்கிற இந்த கீபான் இதுதான் ஜீவனை சிவமாக உணர்வதற்கு உதவும் என்று சொல்லி, போற்றி ஆணிலையை புகழ்ந்து பாடினேன், போற்றி ஆணிலையோடு மகிழ்ந்து ஆடினேன், போற்றி ஆணிலையை நயந்து உருகிறேன், போற்றி ஆணிலையும் நிலைத்து வாழ்கிறேன் என்று சொல்லி, இந்த ஜீவன் சிவமாகுதற்கு அன்பே சிவம், அன்புங்கிற அந்த ஒரு நிலைதான் நமக்கு எல்லாம் வல்ல இறைத்தன்மையை நமக்கு கூட்டுவிக்கும் என்று சொல்லி என்னோட உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சிஸ்டர், ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் லைக் நீங்க ஆன்மீகம் மட்டும் இல்ல, ஆன்மீகம், அது அறிவியல், மருத்துவம், ஜோதிடம் எல்லாமே நீங்க
சொன்னீங்க. அது அந்த வழியில ஜீவன் சிவம் ஆகுதல் அப்படிங்கிற அந்த பாதை எப்படி போகணும் அப்படிங்கிறத நீங்க ஈஸியா எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப எளிய நடையில கொண்டு வந்து சேர்த்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் இது போல நிறைய செஷன் அட்டன் பண்ணணும்னு ரொம்ப ஆவலா இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு ஐ ஓப்பனர் அப்படிங்கிற ஒரு மாதிரியான செஷன் தான் என்ன செஷன் நான் சொல்லுவேன். அண்ட் வேணுகோபால் ஐயா வணக்கம்ங்க. அதாவது சிவனை பத்தி சிவன் வந்து எல்லா சிவன் தான். சிவனை வந்து எல்லா தலைவரும் சிவனை பத்தி சொல்ற அன்புதான். அன்புதான் சிவம். அந்த அன்புக்கு அடிப்படை இப்போ அன்பே இல்லை. மக்களோட அன்பு இல்லாம வெறுப்பு உணர்ச்சி வந்தது. அதெல்லாம் சிவனை பார்க்க முடியல. எல்லா உயிரிலும் சிவன் இருக்கு. அம்மையாருக்கு சிவன், என்கிட்ட சிவன், எல்லாம் சிவன் தான். அதனால அந்த அன்பு ரொம்ப அணியா சொன்னாங்கம்மா. உங்களுக்கு பசுபதீஸ்வரர் வந்து ஒரு நல்ல மேல்மேல் நல்ல ஆட்சி சிவனூர் பற்றி என்னுடைய அருமையான வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி வேணுகோபால் இருக்கீங்க. சக்திகுமார் அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் சகோதரி. ரொம்ப அருமையாக ரொம்ப ஆன்மீகத்தினுடைய ஆழத்திலேயே சொல்லியிருந்தீங்க. சிவன் அன்பு, விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்கிறது, எல்லா உயிரினத்திலையும் சிவனை பார்க்கறது. அதாவது நம்ம ஜீவம் எல்லாமே ஜீவர்கள் தான், எல்லா உயிரினங்களையும் இருக்குது. அவங்க கர்ம பலனால அந்தந்த ஜென்மங்கள் எடுத்து அதை கழிக்க இருக்கோம். ஜோதிடத்தையும் நினைச்சு அருமையா சொன்னீங்க. இந்த 1, 5, 9 அறம்பொருள் இன்பம் வீடா மாத்திக்கலாமா? 1, 5, 9, 2, 2, 6, 10, 3, 7, 10 இல்ல சூட்டபிளா? நானா நினைச்சிருந்தேன், புரிஞ்சுக்கிட்டேன். அது கரெக்டா? இல்ல பண்ணிக்கலாம். 4, 8, 12 4, 8, 12 வீடு பேரா? வீடு பேரு. ஆமா, அதுதான் வந்து காம திரிகோணம், தர்ம திரிகோணம், மோட்ச திரிகோணம், அது எல்லாமே தனியா பிரிச்சிருக்காங்க. அப்படியா? சரி சரி. நான் இத பத்தி தெரியாது, ஆனா அடிப்படையில இருக்கிறேன். அந்த இது நீங்க சொன்ன உடனே அந்த ஞாபகம் வந்தது. அதாவது நம்மளுடைய தர்மங்கள், தான தர்மங்கள் பண்றத வச்சுதான் புண்ணியங்கள் சேருது. நம்ம பொருள் ஈட்டுறது 2, அதான் 2 4 6 6 4 10 தொழில் வேலை இதெல்லாம் பண்றது. இன்பம் எதிர்காலம் நம்ம என்ன முயற்சி எடுத்து என்ன பண்றோமோ அது. எல்லாத்துக்கும் காரணம் மனசு. அந்த மனசு தான் பகவத்கீதையில சொல்றதுல அந்த 5 புலன்களையும் அந்த மனசு இது பண்ணுது. அது சித்தத்தை ஏற்படுத்தினா அந்த மனசை கட்டுப்படுத்தி இந்த ஜென்மம் இல்லாம போகலாம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்னும் ஆர்டிகிள்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்க பகிர்ந்துக்குங்க நம்ம தலைவர்கிட்ட. நானும் அதை படிச்சு பாக்குறேன், உங்க ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சு பாக்குறேன். ரொம்ப விருப்பமா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. இந்த ஒரு நிலைக்கு வந்து நான் ஆணிலேப்பர் கோவில்ல அவருக்காக திருவருட்பதியும் பாவை அப்படின்னு ஒரு புத்தகம் நான் எழுதியிருக்கேன். இன்னும் வெளியிடல, அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதுல வந்து ஒரு சின்ன இதுல அப்பெல்லாம் வந்து ஆணிலேப்பர் கோவில்ல நடுவுல தான் அந்த கல்யாண உற்சவத்துக்கு ஊஞ்சல் போட்டு கல்யாண உற்சவம் பண்ணுவாங்க. இந்த பக்கம் 4 கிட்ட நான் போய் தரிசிக்கும் போது அங்க இருந்து மாணிக்கவாசர், நம்ம எப்பயும் போன ஸ்பெஷல்ல மாணிக்கவாசர்கிட்ட தான் போயிடுவோம் ஃபர்ஸ்ட் அட்டண்டன்ஸ். அவர்கிட்ட இருந்து பார்க்கும்போது பெருமான் ஏகாந்தமா அந்த ஊஞ்சல்ல யாருமே இல்லை. அப்படி பார்க்கும்போது எனக்கு தோணுது இந்த 4 வரி தான். கூட்டினுள் கூடியதால் கூடிட கூட்டவில்லை, கூட்டோடு கூடிட கூட்டுவிப்பது என்னாலும் அப்படின்னு அவரை பார்த்து நான் கேட்டுட்டு, அதுக்கப்புறம் அது வீட்டுக்கு எப்பயுமே என்கிட்ட ஒரு நோட்டு பேனா இருக்கும். எப்போ பாடல் வரும்னே தெரியாது, பெருமான் கொடுப்பாரு. கொடுக்கறது அப்படி அவர் கொடுத்ததுதான் அந்த மொத்தமும் கிட்டத்தட்ட அந்த 471 பாடல்கள் அவர் இது வரைக்கும் அவருக்காக கொடுத்துருக்காரு. அது எழுதி அப்படியே அது வந்து மொத்தமா வச்சிருக்காது. ஸோ இந்த 4 வரி வந்து எனக்கு அது தோணிக்கொண்டே இருக்கும். அது அன்னைக்கு தோண ஆரம்பிச்சது. அந்த கேள்வி கேட்க 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 நம்ம உண்மையா ஒரு விஷயத்தை தேடும் போது யூனிவர்ஸ் ஏதோ ஒரு வகையில நமக்கு இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பார். அது வந்து நம்ம யாரையும் தேடியில யாருக்கிட்டையும் போகணும்னா இல்லை, இண்டிவிஜுவலா நமக்கு அந்த எண்ணம் உண்மையா ஆழ்மனதில் இருக்கும் பட்சத்துல அது நமக்கு சுவாமியா அழகா வந்து கொடுத்துருவாரு. அவர் கேட்க மாட்டானாடா யாராலும் தான் ஏங்கிட்டு இருக்காரு அவரு. அந்த அளவுக்கு அவர் இருக்கும்போது கொடுக்க அவர் தரையா இருக்காரு. ஆனா நம்ம தான் வாங்கிக்க தயாரா இல்லாம இருக்கோம். அது தயார்படுத்திக்கிட்டாவே போதுமானது. அதுக்கு பயிற்சி பண்ணணும், உடனே வராது. அன்புங்கிற ஒரு நிலையை நம்ம பயிற்சி பண்ண ஆரம்பிச்சுட்டோம். அன்புன்னாவே நடுநிலை வந்துருது, அதுல எதையும் சார்ந்து நம்ம இருக்கிறது இல்ல.
இல்லைங்களா? அப்போ நமக்கு 4 அகந்த அன்புல இல்ல, இந்த மெயின் அஜெண்டாவே காலி ஆயிடுது. அப்போ நமக்கு கர்மா சேர போறதே கிடையாது. அதுதான் அந்த 4 அகந்தைய ஒழிக்கிறது தான் கர்மாவை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு, மேலும் கர்மா ஆட் ஆகாம இருக்கிறது. நம்ம இன்னும் ஒண்ணு பார்க்கணும்னா, இந்த அருணாச்சலம் படத்தினுடைய ரஜினியினுடைய நிலைமைய நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா போதும். நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்யும் போது நமக்கு பணம் திருப்பி சேர போதா இல்ல காலி பண்ண போறோமான்னு நம்ம ரியலைஸ் பண்ணிக்கிட்டோம், அந்த 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 இதை வச்சுக்கிட்டோம்னாவே நமக்கு போதுமானதா இருக்கும். ஆஹா, நம்ம அதுல ஒட்டுதல் இல்லாம அதைத்தான் கர்மயோகி அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில அவர் சொல்லுவார். கர்மயோகம், நீ பலனை எதிர்பார்க்காத, செயலை மட்டும் செய்ய அப்படின்பாரு. அதனாலதாங்க இந்த சனி தாங்க மூச்சுக்கான வாசி சித்திக்கணும்னா சனி கிரகத்தினுடைய அனுகிரகம் வேணும். அதனாலதான் அது கும்பம்னு பாருங்க, கும்ப வீட்டுல சனியினுடைய இதா இருக்கும். அதுதான் ஆதார சக்தியாவும் இருக்கும். அது பாத்தீங்கன்னா பூரண கும்ப தீபத்துக்கு தான் கோவில்ல பாத்தீங்கன்னா தனியா அதுக்கு ஒரு தீபம் காட்டி அதுக்கு ஒரு மரியாதை பண்ணி இறைவனுக்கு காட்டுவாங்க. இறைவனை எழுந்தருள செய்யறது பூரண கும்பத்துலதான் கொண்டு வருவாங்க. இது எல்லாமே ஒரு தொடர்பு தாங்க, எல்லாமே ஒரே தொடர்பு தான். ஆனா யாரும் அதை இணைத்து பார்க்க தெரியல, இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியல. அருளாளர்கள் ஒன்னொன்னு வகுத்தது சரியாகத்தான் வகுத்திருக்காங்க. என்னோட தேடுதல் அது என்னத்துக்காக வகுத்தாங்க. இப்போ ஒரு ஆத்தர் இருக்காருன்னா அந்த ஆத்தர் எதுக்காக சொன்னாருன்னு யோசிக்கணும். அந்த ஆத்தர் கிட்ட டைரக்ட் டீலிங் வைக்கணும், அப்ப கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். நான் எப்பயுமே அந்த மாதிரி டைரக்ட் டீலிங்கா தான் சிந்திக்கிறது. அது அவங்களும் அருளாளர்கள் கருணை உடையவங்கிறதுனால கொடுக்குறாங்க. அதைத்தான் நான் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறேன். அவ்வளவுதாங்க. வணக்கம்னா அனைவருக்கும் வணக்கம். நல்லாவே பெரிய தீசிஸாவே அவங்க ஒவ்வொரு இதையும் எடுத்து ஒரு இதையும் இன்டர்லிங்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்டு எனக்கு என்னோட இதுல அதை பத்தி பாக்குறப்போ நம்ம இப்ப இருக்கிற பிறவிலேயே ஜீவன் இந்த இதுலயே இருக்கிறப்ப நம்ம ஜீவன்றது இந்த ஜீவ ஆத்மான்றத சொல்றப்போ இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை நினைச்சு இதாகிற அந்த சிவனை நினைக்கிறதுக்கு உண்டான லிங்கா பாக்குறேன். எனக்கு ஸ்கந்தகுரு கவசத்தோட இதுதான் வரிதான் நினைவுக்கு வந்தது. அவங்க டைட்டில் பார்க்கும், ஜீவனை சிவனாக்கிடப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோட இணைக்கிற கருத்தை அதுல சொல்லியிருப்பார் சாந்தானந்த சுவாமிகள். அண்ட் இவங்க இன்னும் ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப யோகா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி அதை எப்படி இன்டர்லிங்காது அஸ்ட்ராலஜியோட சொன்னாங்க. அந்த இது எல்லாமே பிரமிப்பா இருந்தது. இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் இது மாதிரி வரதுக்கு முன்னாடி உங்க கேட்டிருக்கேன்னு ஞாபகம் இல்லை. இப்போ இன்னைக்கு கேட்டது ரொம்ப பாக்கியமா நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி. இந்த சதீஷ் ப்ரொஃபைல்ல இருக்கீங்க, சதீஷ் சரவணன், வணக்கம். நீங்க எதுவும் உங்களோட கருத்துக்கள்ல எதுவும் கேள்விகள் நீங்க பரிமாறிக்கணும்னா நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு, அங்க சண்டை கூட நீங்க ஏதோ ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிக்கிட்டே கேட்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் உங்களை கூப்பிடணும்னு தோணுச்சு எனக்குமே. ஆமாங்கய்யா, வணக்கங்கய்யா. பாதுகாப்பு முடியும். வணக்கம் மேடம். மேடம் உங்க ஸ்பீச் ரொம்பவே நல்லா இருந்தது மேடம். என்னுடைய தேர்தலுக்கும் இது எனக்கு கரெக்டா கனெக்ட் ஆச்சு. ஆக்சுவலா இந்த தேர்தலில் தான் இருந்துட்டு இருக்கேன் ஒரு வாரமா. இந்த பிரபஞ்சம் கரெக்டா கனெக்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்து சந்தோஷமா. நன்றி சதீஷ். ஒவ்வொரு வாரமும் கலந்துக்குங்க. இது மாதிரி நிறைய அதுக்கான தரவுகள் எப்பவுமே இருந்திருக்கும். 224 ஞாயிற்றுக்கிழமை 4 வருடங்களை கடந்து அப்படியான ஒரு நிகழ்வா தான் இது இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் மெசேஜ் போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க யாரும் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசனால அன்மியூட் பண்ணலாம். ஆனந்தராஜ் தனலட்சுமின்ற ப்ரொஃபைல்ல இருந்து கை ரைஸ் பண்ணிருக்கீங்க. நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்கள் இல்ல கேள்விகள். வணக்கம் அக்கா, நீங்க ரொம்ப நல்லா பேசுனீங்க. ஆக்சுவலி இந்த கிளாஸ் நான் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்றேன். அப்படி இன்னைக்கு எனக்காக சொன்ன மாதிரியே இருந்துச்சு. எனக்கு அப்படி கண்ணுல தண்ணி வந்துருச்சு. எனக்கு அப்படி எனக்காகவே நீங்க சொன்ன மாதிரி இருந்துச்சு. பேச வரல. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி மேடம். ஓகே, வேற யாரும் உங்களோட கருத்துக்கள் உங்களோட கேள்விகள் எது இருந்ததுனால நீங்களே அன்வைட் பண்ணிட்டேன். கீதா ராணி சிஸ்டர், வணக்கம். வணக்கம். பேசுறது கொஞ்சம் தான் கேட்க முடிஞ்சிச்சு. எனக்கு அதுக்குள்ள நெட் இதாயிருச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதுக்குள்ள என்னால கேட்க முடியல. லிங்க் அனுப்பிச்சு வைக்கிறேன் உங்களுக்கு. லிங்க் ஓகே ஓகே.
ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ். நிஜமாவே நிறைய ஒரு அறிவுசார் ஒரு சிந்திக்கிற ஒரு பகுத்தறிவோட ஆன்மீகத்தை அணுகிற அந்த ஜீவன் சிவமாகுதல், அதுக்கான பாதை இதுதான் நோக்கம், இதை நோக்கிதான் போகணுங்கிறது பெரிய ஞானத்தோட நீங்க இங்க வந்திருக்கீங்க அண்ட் நம்மளோட இணைஞ்சிருக்கீங்க. கடவுள் சரியான நபர்களை எப்பவுமே நம்மளுக்கு காமிச்சிட்டே இருக்காரு. இது நிஜமாவே நான் எப்பயும் சொல்ற மாதிரி இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், இவ்வளவு பெரிய ஒரு பிளெஸிங் நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது எனக்கு ரொம்ப நெகிழ்வா தான் இருக்கு. அண்ட் எப்படி இப்படி கனெக்ட் ஆகுது, இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அண்ட் செஷன்ல மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம். இப்படி இத்தனை ஞான அறிவு உங்க மூலமா இத்தனை பேருக்கு போகுதான்னு எனக்கும் வருது அப்படிங்கிறது ரொம்ப நெகிழ்வா இருக்கு. பெரிய 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 நன்றிகள். உங்களை கருவியா பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் எங்க எல்லாருக்கும் கொண்டு வந்து சேர்க்கிற கடவுளுக்கும் நன்றி. இன்னும் நிறைய செஷன் நீங்க வரணும் உங்களுக்கு வேண்டுகோளா வச்சுக்கிறேன். எல்லோருக்கும் கலந்துட்டு இருக்க எல்லோருக்கும் இது ஒரு நல்ல ஆசீர்வாதமா, நல்ல ஒரு பாக்கியமா, இவங்க நம்ம குடும்பத்தோட வீட்டுல ஒழிக்கிற சுபிக்ஷம் குடும்பத்தோட ஒரு அங்கத்தினரா இருக்கிறது இன்னும் மகிழ்ச்சியான ஒரு தருணம். கடவுள் நிறைய வாரங்கள் நிறைய வருடங்கள் இதை தொடர்ந்து நிகழ்ச்சியா நடத்துறதுக்கு ஆசீர்வதிக்கணும். மேலும் அடுத்த வாரம் இன்னொரு தலைப்போட நம்ம மேலும் இணைவோம்.